அந்த மனிதர் திரும்பவும் சென்று தொழுது விட்டு வந்து சலாம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம்னு சொல்லிட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, ஓண்ட தொழுகை பரிபூர்ணமான தொழுகை இல்லை, திரும்ப பெய்து தொழுன்னு சொன்னார்கள். இப்படி 3 முறை அவர் தொழுது விட்டு வந்து நபி அவர்கள் 3வது முறையும் சொல்லவும் அவர் சொன்னார், அல்லிம்னி யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் எனக்கு தொழ தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எப்படி. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நற்பிரார்த்தனையின் பின்னால் இன்றைய தினம் இன்று தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு தொழுகையுடைய சட்டதிட்டங்கள் தொடர்பாக ஒரு மார்க்க விளக்க வகுப்பை நடத்தலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடராக எங்களுடைய வாழ்நாள் பூராகவும் தொழுது வரக்கூடிய இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னால் ஓரிரு விடயங்களை தெளிவுபடுத்துமாறு இங்கே என்னிடம் வேண்டப்பட்டிருக்கின்றது. முதலாவது, இன்று நாங்கள் கடைசி 10 நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கடைசி 10 21வது நாள், அதாவது நாள் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மகரிபுடைய நேரம். நாங்கள் ரமதானுடைய தரைப்பிறை தென்பட்டால் அன்று நாங்கள் தராவீஹ் தொழுகை நாங்கள் தொழுவோம். அடுத்த நாள் காலை தான் ரமதான் ஆரம்பிப்பது என்று கிடையாது. எப்பொழுது நாங்கள் ரமதானுடைய தலைப்பிறை நாங்கள் காணுகின்றோமோ அன்று இரவே நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு முன்னால் என்ன செய்வோம், தராவீஹ் தொழுகையை நாங்கள் ஆரம்பிப்போம். மாதம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அதே போன்று 21வது நாள் ஆரம்பிக்கிறது எப்பொழுது என்று சொன்னால் இன்று 20 மாலை மகரிபுடன். ஆகவே இன்று மகரிபுடன் கடைசி 10 நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இது பற்றிய தெளிவுகள் உங்களுக்கு இன்றைய குத்பா பிரசங்கத்திலும் உங்களுக்கு வழங்கப்பட்டன. நேற்றைய தினம் பயானிலும் இதற்கான தெளிவுரைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டன. இன்றைய இந்த இரவிலிருந்து நாங்கள் எங்களுடைய நேரங்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக செலவிட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களை விட இந்த கடைசி 10 அவர்கள் வேறு விதமாக கையாண்டிருக்கின்றார்கள். இரவிலே அவர்கள் முழித்திருந்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இரவு தொழுகை நாங்கள் இமாமுடன் நாங்கள் பரிபூரணமாக தொழுதால் இரவு பூராகவும் நாங்கள் தொழுத நன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். அதே போன்று யாரொருவர் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதால் இரவிலே அரைவாசி பகுதியை நின்று வழங்கிய நன்மையை அடைந்து கொள்ளலாம். அதே போன்று யார் சுபஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய அரைவாசி இரவை அவர்கள் நின்று வணங்கிய நன்மையை அடைந்து கொள்ளலாம். யார் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு தராவீஹ் தொழுகையை இமாமுடன் பரிபூர்ணமாக தொழுதுவிட்டு சுபஹ் தொழுகையையும் அவர்கள் தொழுதால் இந்த சிறியொரு ஏற்பாடு மாத்திரமே ஒரு இரவை 2 இரவு பூராகவும் உயிர்ப்பித்த நன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளில் நாங்கள் அதாவது அசட்டையாக இருக்காமல் நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமான ஒரு தெளிவை இங்கே அதனுடைய அதாவது நிறை எவ்வாறு என்பதை இங்கே தெளிவுபடுத்துமாறு என்னிடம் வேண்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களிடம் இருக்கின்றது ஒரு அளவீடு. இந்த அளவீடு இதற்கு சொல்வார்கள் முத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கைகளையும் அப்படியே சேர்த்து எடுத்து அப்படியே போட்டால் இது பூராகவும் நிரம்பும். இது அந்த அடிப்படையிலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முத்தை எடுத்து அளவீட்டை கொடுத்த
ஒரு அறிவிப்பு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அது தொடர்ந்தும் இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடர் மூலமாக தொடர்ந்தும் வாழையடி வாழையாக என்ன செய்யப்படும், அப்படியே அறிவிக்கப்படும். அப்படி அறிவித்து எங்களுடைய ஊரைச் சேர்ந்த கௌரவ சாதிக் ஹாஜியார் அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர், அதாவது மக்கா ஹரம் ஷரீஃபிலே இமாமாகவும் ஹத்தீபாகவும் கடமை புரிந்த ஷேக் சுபைல் ரஹிமஹுல்லா காலம் சென்றவர் அவர்கள் வழங்கிய அந்த அறிவிப்பாளர் தொடருடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த அளவீடு எங்களுக்கு அவர் எங்களுடைய தலைவர் ஷேக் அபூபக்கர் சித்திக் மதனி அவர்களுக்கு வழங்கிய இந்த அளவீடு முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு முத்து. இப்போ நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்க வேண்டிய அளவு 4 சா உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சா என்று சொன்னால் 4 முத்துகள், 2 கைகளினாலும் அள்ளக்கூடிய அந்த அளவு முத்து. அதிலே 4ஐ சேர்த்தால் என்ன செய்யும், ஒரு சா உருவாகும். அப்போ இதை நாங்கள் தற்பொழுது அளந்து பார்த்து வந்தார்கள். நேரத்தோட அளந்துட்டு இங்கே எழுதி வச்சுக்குது 2.75 2.25 கிலோன்னு எழுதப்பட்டிக்குது. இப்போ இன்றும் பெய்த்து அளந்து விட்டு சில நேரம் வந்து அரிசி பாரம் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம், அளந்து விட்டு வந்தார்கள் 2.25 கிலோ. அதாவது இதில் 4 அளவீட்டை கொடுத்தால் 2.25 கிலோ அரிசி எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே 2.25 கிலோ வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சனதல் முத்தசில் தொடராக கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்னாத் மூலமாக கிடைத்த அளவீட்டின் பிரகாரம் 2.25 கிலோ சாஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நாங்கள் நிர்ணயிக்க முடியும். பேணுதலுக்காக வேண்டி யாராவது 3 கிலோ கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த அடிப்படையிலே உங்களுடைய ஜக்காத்துல் ஃபித்ர்களை இன்று நாங்கள் அறிவித்ததன் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் 26ஆம் தேதி 25 நோம்பு என்றால் 26ஆம் தேதி தொடக்கம் நாங்கள் சேகரிக்க ஆரம்பிப்போம். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 28ஆம் தேதி அதை விநியோகிப்பது 28ஆம் நோம்பிலே விநியோகிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். தற்பொழுது எங்களுடைய இந்த ஃபிக்ஹ் கிளாஸுக்கு நாங்கள் வருவோம். அதாவது நாங்கள் இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடித்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தலைப்பு எடுப்பதற்கான காரணம், நாங்கள் இந்த ரமதானிலே எங்களுடைய வாழ்க்கையை மார்க்க ரீதியாக நாங்கள் சற்று மெருகூட்டி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய வணக்கங்களிலே மிகவும் தலையாய வணக்கமாக காணப்படக்கூடிய தொழுகையை நாங்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 வேளை நாங்கள் தொழுகக்கூடிய தொழுகை. அதே போன்று இன்னொரு உபரியான வணக்கங்களிலும் நாங்கள் தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவோம். ரமதான் வந்தால் நாங்கள் தராவி தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவோம். சிலருக்கு இந்த தொழுகை எனக்கும் தான் உங்களுக்கும் தான் நாங்கள் அடிக்கடி தொழுவதன் காரணத்தினால் சில வேளை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதலாக கிடைக்கும் பொழுது சில வேளை அவசரம் எங்களுக்கு ஏற்படும். அந்த வகையிலே சில வேளை நாங்கள் அதனுடைய ஷர்த் ஃபர்துகளை நாங்கள் தவறவிடக்கூடிய சில நேரங்கள் எங்களுக்கு ஏற்படும். ஆகையினால் நாங்கள் இந்த தொழுகையை மெருகூட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு கற்பித்து தந்தார்களோ, அல்லாஹ் தஆலா எவ்வாறு அந்த தொழுகையை எங்களிடத்திலே பொருந்திக் கொள்வானோ, அதனால் அந்த பேணுதலை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இது சம்பந்தமாக முன்னுரையாக 2-3 ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். என்ன சொன்னார்கள்? மா மின் இம்ரிஇன் முஸ்லிமின் தஹ்துருஹு ஸலாத்துன் மக்தூபா, ஒரு மனிதனுக்கு இந்த கடமையான இந்த 5 வேளை தொழுகை அவனை சந்திக்கும் பொழுது அவன் ஃபயஹ்சினு வுதுஅஹா, அந்த தொழுகைக்கான வுதுவை அவன் சிறப்பாக நிறைவேற்றி சிறப்பாக அந்த வுதுவை பரிபூர்ணப்படுத்தி, வ ஹுஷூஅஹா, அந்த தொழுகையிலே அவன் பேணுதலாக பயபக்தியுடன் தொழ வேண்டிய அந்த பயபக்தியை அவன் பேணுதலாக அவன் நிறைவேற்றி, வ ருக்குஅஹா, அதனுடைய ருக்குவை அவன் மிகவும் சிறப்பாக நிறைவேற்றினால், இல்லா கானத் லஹு கஃபாரத்தன் லிமா கப்லஹா மினத் துனூப், அவன் முன் சென்ற பாவங்களுக்கு அதுவே அவனுக்கு பரிகாரமாக அமையும். மாலம் யுத்தி கபீரா, பெரும்பாவம் ஒன்றை செய்யாத வரைக்கும் அவன் முன் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு அந்த ஒரு தொழுகை மாத்திரமே போதும். வதாலிக தஹ்ரகுல்ல, அவன் தொடர்ந்து தொழும் பொழுது இந்த ஒவ்வொரு தொழுகையும் இப்படி அவன் தொழுதால், எப்படி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஃபயுஹ்சினு வுதுஅஹா, வுதுவை பரிபூரணமாக, யுஹ்சின் என்றால் ஒருவன் சிறப்பாக செய்வதற்கு சொல்வது, அஹ்சன என்று சொன்னால் சிறப்பாக செய்தான் என்பதற்கு அரபியிலே சொல்லப்படும். ஹசன் என்று சொன்னால் சிறப்பு. அப்ப ரசூலுல்லாஹ் 3 விடயத்தை ஹதீஸிலே சொன்னார்கள். வுதுவை சிறப்பாக பரிபூர்ணப்படுத்தி, வ ஹுஷூஅஹா,
பயபக்தி, தொழுகையிலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய பிணைப்பு, அந்த பயபக்தியை அவன் பரிபூர்ணமாக பேணி ருக்குவையும் பேணினால் அவனுக்கு இப்படி ஒரு சிறந்த தொழுகையாக அது அமையும் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு மனிதனிடத்திலே கியாம நாளையிலே முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, அவனுடைய அமல் சம்பந்தமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை சம்பந்தமானது. ஃபஇன் ஸலுஹத் ஸலுஹ, இன்னொரு அறிவிப்பிலே ஃபஇன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ். அந்த அமல் சிறப்பாக இருந்தால், சீராக அவன் தொழுதிருந்தால் அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்படுவான். அந்த அமல் மோசமாக இருந்தால் வகத் ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டவாளியாக கருதப்படுவான் என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாங்கள் பார்க்கலாம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஃபைனின் தகஸ மின் ஃபரீதத்திஹி ஷைஉன், இந்த ஃபர்தான தொழுகைகளிலே ஏதாவது குறைபாடு இருந்தால், கால ரப்பு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா கூறுவான், உந்துரு ஹல் லி அப்தி மின் ததவ்வ, என்னுடைய அடியானுக்கு உபரியான தொழுகைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். ஃபயுகம்மலு பிஹா மன் தகஸ மினல் ஃபரீதா, இந்த ஃபர்தான தொழுகையிலே அவன் விட்ட இந்த குறைபாடுகள் இவன் தொழுத இந்த உபரியான நஃபீலான தொழுகைகளுடைய நன்மைகள் மூலமாக பரிபூரணப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா அங்கே ஏவுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், டிரெக்டாக இந்த விடயம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. சொன்னார்கள், அன் ரஜுலன் தஹலல் மஸ்ஜித், ஒரு மனிதர் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்தார். எங்க பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய மனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபீ நாஹியத்தில் மஸ்ஜித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஃபஸல்ல, இந்த மனிதர் வந்து தொழுகின்றார். உபரியான வணக்கமோ அல்லது கடமையான வணக்கமோ தொழுகின்றார். ஃபஸல்ல சும்ம ஜாஅ ஃபஸல்லம அலைஹி, தொழுதுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருந்தால் யாரும் கட்டாயம் சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள். அப்ப ஃபஸல்லம அலைஹி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்கும் ஸலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்துக்கு பதிலளித்து விட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ திரும்ப சென்று திரும்பவும் தொழு, நீ தொழவில்லை என்பதாக சொன்னார்கள். அந்த மனிதர் தொழுவதை பார்த்துவிட்டு தொழுதுவிட்டு வருகின்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வந்து சலாம் சொல்லவும் சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு சொன்னார்கள், இர்ஜி, திரும்ப பெய்து தொழு, ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, உன்னுடைய தொழுகை அல்ல, நீ தொழவில்லை என்று சொன்னார்கள். ஃபரஜஅ ஃபஸல்ல, அந்த மனிதர் திரும்பவும் சென்று தொழுதுவிட்டு வந்து சலாம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் ஸலாம் என்று சொல்லிட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, ஓண்ட தொழுகை பரிபூர்ணமான தொழுகை இல்ல, திரும்ப பெய்து தொழுன்னு சொன்னார்கள். இப்படி 3 முறை அவர் தொழுது விட்டு வந்து நபி அவர்கள் 3வது முறையும் சொல்லவும் அவர் சொன்னார், அல்லிம்னி யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் எனக்கு தொழ தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எப்படி தொழணும் என்று கற்றுத்தாங்கன்னு சொன்னார்கள். ஆகையினால் நாங்களும் எதற்கு இந்த ஹதீஸை சொல்கின்றோம் என்று சொன்னால், நாங்களும் எவ்வாறு நாங்கள் தொழ வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது புகாரி முஸ்லிம் பதிவான ஹதீஸ், இதா கும்த இலஸ் ஸலாத்தி, நண்பரே நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எழும்பினால் ஃபஸ்பிகில் வுது, வுதுவை நீங்கள் பரிபூர்ணமாக தொழுங்கள். இஸ்பாகுல் வுது என்றால் பரிபூர்ணமாக செய்வதற்கு சொல்வார்கள். இப்போ நாங்கள் கையை கழுகிறனால் மணிக்கட்டு வரைக்கும் நாங்கள் கழுவணும். அப்போ மணிக்கட்டு வரைக்கும் அடைவது இஸ்பாகுல் வுது, அதை தாண்டி செல்வது உதுவிலே குறையை காட்டும். முகத்தில் நாங்கள் சொன்னால் முதலாவது இந்த முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து நாடி வரைக்கும் என்ன செய்யணும், நீட்டாக அல்லிடும். இங்கால 2 சைடும் வந்து இப்படி முகம் பரிபூர்ணமாக கழுவப்பட வேண்டும். இப்படி உதுவுடைய சட்டங்கள் இருக்கின்றது. அப்ப இஸ்பாகல் உது என்றால் நீங்கள் உதுவை பரிபூர்ணமாக நீங்கள் செய்துவிட்டு தொழுகைக்காக நீங்கள் எழும்பி நின்றால், சும்மஸ்தக்பிலில் கிப்ல, நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி ஃபக்கப்பிர், நீங்கள் தக்பீரை நீங்கள் சொல்லுங்கள். சும்மெக்கரா பிமா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், அதற்கு பின்னால உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை உங்களுக்கு முடிந்தளவு ஓதுங்கள். சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் முடிந்தளவு நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். சும்மர்கா, அதற்கு பின்னால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ஹத்தா தத்மஇன்ன ராக்கியன், இதைத்தான் சிக்கலிக்குது.
நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் நிம்மதியாக ருக்குவிலே நீங்கள் வந்து அடையும் வரைக்கும். அப்ப நீங்கள் அவசரம் இருக்கக்கூடாது. இத்துமைனான், அதாவது ருக்குவில் வந்து நீங்கள் ஒரு அமைதி காண வேண்டும். எப்பொழுது அமைதி காணலாம்? ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து சற்று நேரம் நின்றால்தான் ஒரு அமைதியை காண, ஒரு மூச்சாச்சு என்ன செய்யலாம் எங்களுக்கு விட முடியும். இப்ப நபிகள் சொன்னார்கள், தத்மா இன்ன ராக்கியன், நீங்கள் அமைதியாக ருக்குவுடைய நிலையை நீங்கள் அடையும் வரைக்கும் நீங்கள் ருக்குவை செய்யுங்கள். சும்மர்ஃபா, அதற்கு பின்னால் நீங்கள் எழும்புங்கள். ஹத்தா தஸ்தவிய காயிமன், நீங்கள் நேராக நிற்கும் வரைக்கும் என்ன செய்யணும், வந்து நீங்கள் ருக்குவிலிருந்து எழும்ப வேண்டும். இப்போ நாங்கள் சில வேளை அவசரமாக தொழும் பொழுது நாங்கள் ருக்குவிலிருந்து அப்படியே எழும்பி நிலைக்கு நாங்கள் வரமாட்டோம். எங்களுடைய தலை அப்படியே நேராக அமைதியாக நிற்காது. சில வேளை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் எங்களுடைய நபிகள் சொன்ன மாதிரி இர்ஜா ஃபஸல்லி, திரும்ப போய்த்து தொழுவுண்ட நிலைக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும். இப்போ நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நாங்கள் நேராக நிலைக்கு வந்து நாங்கள் நிம்மதியாக நிற்கும் வரைக்கும் எங்களுடைய நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் சும்மஸ்ஜுத், நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஹத்தா தத்மா இன்ன சாஜிதன், அமைதியாக நீங்கள் சுஜூதிய நிலையை நீங்கள் நிலைக்கு இருக்கும் வரைக்கும் நீங்கள் சுஜூதை நீங்கள் செய்ய வேண்டும். சும்மர்ஃபா, அதற்கு பின்னால் நீங்கள் எழும்புங்கள். ஹத்தா தத்மா இன்ன ஜாலிசன், எழும்பி நீங்கள் அமைதியாக நீங்கள் அமரக்கூடிய நிலையிலே அமைதியை காணும் வரைக்கும் நீங்கள் அமர வேண்டும். சும்மஸ்ஜுத், அதற்கு பின்னால் நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஹத்தா தத்மா இன்ன சாஜிதன், நீங்கள் அமைதியாக சுஜூதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் வரைக்கும் சுஜூத் செய்ய வேண்டும். சும்மர்ஃபா ஹத்தா தத்மா இன்ன ஜாலிஸ், அதற்கு பின்னால் நீங்கள் எழும்பி அமைதியாக ஒரு அமர்விலே அமரும் வரைக்கும் நீங்கள் நிம்மதி காண வேண்டும். சும்ம ஃபஅல் ذلك في صلاتك كلها, இப்படி நீங்கள் உங்களுடைய தொழுகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்ததை பார்க்கலாம். ஆகவே அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2-3 நாட்களுக்கு இந்த தொழுகையுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய ஷுரூத், அதாவது நிபந்தனைகளை மாத்திரம் நாங்கள் பார்த்துவிட்டு எங்களுடைய இந்த வகுப்பை முடிப்போம். தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான நிபந்தனைகள் 4 நிபந்தனைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் 4 முக்கியமான நிபந்தனைகள். முதலாவது, நேரத்தை நாங்கள் அடைய வேண்டும். ஒரு ஃபர்தான தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதென்றால், சுபஹ தொழுகை நிறைவேற்றுவதென்றால் சுபஹ தொழுகை நேரத்தை நாங்கள் அடைய வேண்டும். நேரத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு தொழ முடியாது. துகர் தொழுகை, துகருடைய பாங்கு சொல்ல வேண்டும். நாங்கள் அவசரத்துக்கு பயணம் போகிறோம், எங்களுக்கு வேலை வெட்டிக்குதுன்னு சொல்லி நாங்கள் பஸ்ல ஏறினால் தொழ முடியாது என்று சொல்லி எங்களுக்கு சுபஹ தொழுகையை நேரத்துக்கு முன்னால் எங்களுக்கு தொழ முடியாது. நேரம் வந்ததன் பின்னால் தான் தொழ வேண்டும். இது ஷர்த், நிபந்தனை. நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு செய்ய முடியாது. இரண்டாவது நிபந்தனை சத்ருல் அவுரா, எங்களுடைய அவுரத்துகளை நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலே அதாவது மிகவும் கட்டாயமாக மறைக்க வேண்டிய அவுராவு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு வசதி இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆடைகளை எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் செல்லக்கூடிய நிலையை விட நாங்கள் மரியாதையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதற்கு நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆடை இல்லாத வேலை இப்ப இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு நிலையே ஏற்படாது, மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே ஏற்படலாம். அப்படியுள்ள நிலையிலே அவுரத்துகள், முழங்காலுக்கும் துப்புளுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து அவுரத், இதை நாங்கள் மறைத்தவர்களாகத்தான் தொழுகையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். இது ஷர்த். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அனைத்தையும் மூடியிருக்க வேண்டும், அவருடைய முகம் திறந்திருக்கலாம். அதே போன்று மற்ற அவயவங்களை அனைத்தையும் அவர்கள் மூடி தொழுவது மிகவும் சிறந்தது. ஆனால் சில வேளை கையை மறைக்க வேண்டிய தேவை கிடையாது. சஹாபி பெண்மணிகள் அவர்களுடைய காலத்திலே கையை பரிபூர்ணமாக மறைத்திருந்தார்கள். அதாவது ஒரு ஆடையை போட்டால் மறைத்திருக்கும். அதற்காக வேண்டி கையுறைகளை கட்டாயம் அணிந்து கொண்டுதான் தொழ வேண்டும் என்றோ, அல்லது காலுறைகளும் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது நாங்கள் பரிபூர்ணமான மறைப்பதற்குத்தான். ஆனால் காலுறைகள் இல்லாமல் தொழ முடியாது என்ற நிலைக்கு நாங்கள் பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக பார்த்தால் பரிபூர்ணமாக அவர்கள் தங்களுடைய அதாவது உடம்பை மறைத்தவர்களாக தொழ வேண்டும். இது சத்ரு அவுராவை பொறுத்தவரையிலே, அதாவது அவுரத்துகளை மறைப்பது. சில வேளை இக்கட்டான சூழ்நிலையிலே அப்படி யாருக்கும் நடைபெறாது. உடையே இல்லாமல் சில வேளை ஏதாவது எதிரிகளால் சூழப்பட்டால், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அது நடக்கவே முடியாது, ஆனால் சட்டத்துக்காக வேண்டி சொல்கின்றோம். அப்படியான வேளையிலே அவர்களுக்கு அவுரத்தை கூட மறைக்க முடியாமல் தொழுகையுடைய நேரம் தாண்டி செல்வது என்று சொன்னால் உலமாக்கள் சொல்வார்கள், நீங்கள் அந்த நிலையிலே நீங்கள் தொழுகையை தொழுவதுதான் உங்களுக்கு கட்டாயம். தாண்டி செல்வதற்கு முன்னால் நீங்கள் தொழ வேண்டும் என்று உலமாக்கள் சட்டம் சொல்வதையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக
நாங்கள் எங்களை சுத்தமாக்கிக் கொள்வது, வுது செய்து சுத்தமாக்கிக் கொள்வது. அதாவது எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆடை, எங்களுடைய தொழக்கூடிய இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் உடம்பை சுத்தமாக்குவதற்கு நாங்கள் குளிப்பு கடமையாக இருந்தால் நாங்கள் குளித்து உடம்பை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் குளிப்பு கடமை இல்லாமல் அல் ஹதத்துல் அஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய தொடக்குடன் நாங்கள் இருந்தால், உது முறிந்த நிலையில் இருந்தால் நாங்கள் உதுவை செய்து எங்களுடைய சுத்தத்தை நாங்கள் பரிபூர்ணமாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் எங்களுடைய ஆடையிலே அழுக்குகள், நஜீஸ் என்று சொல்லப்பட்ட அழுக்கள் இருக்கக்கூடாது, இரத்தங்கள் அதிகமாக பட்டிருக்கக்கூடாது. நஜீசுகள் எங்களுக்கு தெரியும், மிஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நஜீசுகள் அதிகமாக எங்களுடைய ஆடையிலே பட்டிருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். சில வேளை இரத்தத்துடைய சில அடையாளங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்பட்டது, சிறிய அளவிலே அடையாளங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்பட்டது. இயன்றளவு நாங்கள் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே வஸியாபக ஃபத்தஹிர், நபியே உன்னுடைய ஆடைகளை நீ சுத்தம் செய்து கொள்வாயாக என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆர்டர் போடுகின்றான். அதே போன்று தொழக்கூடிய இடம் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் தெரிந்த அடிப்படையிலே நஜீஸ் இருக்கக்கூடாது. சுத்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சுத்தமாக்கி தொண்டுதான் நாங்கள் தொழ வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. பொதுவாக நாங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதிலே நஜீஸ் இல்லை என்று எங்களுக்கு தெரிய வந்தால் அதிலே எங்களுக்கு தொழ முடியும். இப்படியான இடங்களிலே நபி அவர்கள், அதாவது ஹம்மாம்கள், ஹம்மாம் என்று சொன்னால் குளியல் அறைகள், இது ஆரம்ப காலத்திலே பலவிதமாக இருந்திருக்கின்றது. அனைத்து விதமான குளியல் அறைகளும் என்ன சுத்தமான இடமாக கருதப்பட மாட்டாது. அது எவ்வளவுதான் நாங்கள் போட்டு அதாவது சுத்தமாக்கி வைத்திருந்தாலும் அது சுத்தமற்ற இடங்களாகத்தான் கருதப்படும், அதிலே தொழ முடியாது. அதே போன்று மக்பராக்கள், கபர் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. இப்படி அந்த இடத்தையும் நாங்கள் சுத்தமான இடமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கபர்களை பொறுத்தவரையிலே அது சுத்தமான இடங்களாக இருந்தாலும் கூட அது தனிப்பட்ட ஒரு சட்டதிட்டங்களிலே தொழ முடியாத இடங்களிலே கபர் அறைகள், என்ன மண்ணறைகள் எங்களுக்கு தொழ முடியாது. ஜனாசா தொழுகையை மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு முன்னால் சென்று தொழுதிருக்கின்றார்கள். சில வேளையிலே அவர்களுக்கு தொழ முடியாத ஜனாசா தொழுகைகளை, அப்படிப்பட்ட ஜனாசா தொழுகையை மாத்திரம் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த மக்பராக்களிலே வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் தொழுகைகளை அங்கே தொழ முடியாது. அடுத்ததாக நான்காவது ஷர்த், நிபந்தனை என்னவென்றால், முதலாவது சொன்னோம் என்ன, துஹூருல் வக்த், நேரத்தை அடைய வேண்டும். இரண்டாவது அவுரத்தை மறைக்க வேண்டும். மூன்றாவது நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வுது ஷர்த், வுது இல்லாமல் தொழ முடியாது. வுதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்யணும், தயமம் செய்து நாங்கள் எங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நாலாவது கிப்லாவை நாங்கள் நோக்கியவர்களாக தொழ வேண்டும். இது நிபந்தனை. கிப்லாவை எங்களுக்கு தேடக்கூடிய நேரங்கள் பள்ளி வாயில்கள் என்று சொன்னால் மிஹ்ராபை எங்களுக்கு பார்த்து தொழலாம். அது தற்பொழுது என்ன அப்ளிகேஷன்கள் வந்திருக்கின்றது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு சில வேளை ஒன்றுமே இல்லாவிட்டால் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இப்போ நாங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய வாகனம் அல்ல, நின்று இறங்கி பார்க்க முடியாது. அப்போ நேரம் தவறி செல்ல போகின்றது சுபஹ் தொழுகைக்கு. அப்படி நாங்கள் பார்த்தால் ரோடுகளிலே பார்க்கலாம், எங்கே பள்ளி வாயில்கள் இருக்கின்றது, அதனுடைய மிஹ்ராபல் எங்கே எங்களுக்கு பார்க்கலாம். அப்படி நாங்கள் எங்களுடைய புத்திக்கு எட்ட அடிப்படையிலே நேரம் தாண்டுவதற்கு முன்னால் தொழ வேண்டிய கடமையாக இருப்பதனால் தொழுகை எங்களுடைய புத்திக்கு எட்ட அடிப்படையிலே எந்த திசையிலே கிப்ரா இருக்கின்றது என்று நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு இஜ்திஹாத் என்று சொல்வார்கள். நாங்கள் முயற்சித்து அந்த திசையை நாங்கள் நோக்கி தொழ வேண்டும். எப்படியோ கிப்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்ற அந்த அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் நாங்கள் தொழ வேண்டும். இது குறிப்பாக காபத்துல்லாவிலே நாங்கள் இருந்தால், காபாவை பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தால், அது பள்ளி வாயில் இருந்தால் சொல்வார்கள் ஐனுல் கிப்லா, டிரெக்டாக நாங்கள் அந்த பள்ளியை, அந்த காபாவை நேராக திசையை நாங்கள் மிகவும் தவறாத அடிப்படையில் நாங்கள் நோக்குவதற்கு எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய இப்படி போன்ற தூர பிரதேசங்கள் இருந்தால் சொல்வார்கள் ஜிஹத்துல் கிப்லா, அந்த காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும். சில வேளை நாங்கள் தொழக்கூடிய இந்த டிரெக்ஷன் நேரடியாக சென்று அந்த காபாவை சென்று அடையாது சில வேளை. ஆனால் அந்த ஜிகாவை, அந்த திசையை என்ன செய்யும், சென்று அடையும். இப்போ நாங்கள் இந்த ஜிகத்திலே நாங்கள் கிப்லா என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பக்கம் தொழ முடியாது, இந்த பக்கமும் தொழ முடியாது, அந்த பக்கமும் தொழ முடியாது. எந்த பக்கம் தொழ வேண்டும், இந்த திசையில் தான் நாங்கள் தொழ வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம். அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான ஷர்த், 5 நிபந்தனைகள். நியத் கட்டாயம். ஒரு தொழுகைக்காக நாங்கள் வரும் பொழுதோ இந்த தொழுகையை நான் தொழப்போகின்றேன் என்ற எண்ணம், வாயால் சொல்வது கிடையாது, எங்களுடைய எண்ணம் மிகவும் முக்கியமானது. நாங்கள் ஒரு 2 ரக்காத் நீங்கள் வந்து தொழுறீங்க அவசரமாக பயணம் வைத்து வந்து, என்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலை வரக்கூடிய உதாரணங்கள் தான் இந்த பிரித்து காட்டும் சட்டங்களை. நீங்கள் வந்து தொழும் பொழுது இங்கே அசர் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் துகர் தொழவில்லை, நீங்கள் வந்து அசருடைய நியத்திலே தொழுதால் அது அசர் தொழுகை தான், துகர் தொழுகையாக அது மாற மாட்டாது. இந்த நியத் மிச்சம் முக்கியம். ஆகையினால்
இந்த நீயத்தை, நான் இந்த தொழுகையை நான் இப்படி தொழப்போகின்றேன் என்ற எண்ணம் எங்களுக்கு வரும். நீங்கள் உது செய்யக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும், அதுதான் நியத். அதை விசேடமாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சஃபிலே இருந்து தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் நவைத்து என்று நீங்கள் ஆரம்பித்து உசல்லி என்று சொல்வதெல்லாம் அது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத, புதுப்பிக்கப்பட்ட, சுன்னத்திலே இல்லாத செயற்பாடுகள். சஹாபாக்களும் அதை செய்தது கிடையாது. உம்ராவின் பொழுதும் ஹஜ்ஜின் பொழுதும் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயினால் அந்த தல்பியாவை சொல்லி அந்த நியத்தை வைத்திருக்கின்றார்கள். மற்ற எந்த ஒரு இடத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுக்கு நியத் வைத்தது கிடையாது. ஆகையினால் இந்த நியத் முக்கியம். அது அந்த சட்டங்களை எங்களுக்கு பிரித்து காட்டும். நீங்கள் தொழுது உதாரணமாக லுஹரா அல்லது அசரா அல்லது சுன்னத்தா அல்லது ஃபர்லா. இப்போ ஒரு ஆள் வாரார் வந்து இங்க தராவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இஷா தொழுது முடிஞ்சு தராவை தொழுகின்றார்கள். அப்ப இமாம் வந்து அவருடைய நியத்து வந்து தராவியில தொழுவார், பின்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு சில வேளை இஷாருடைய நியத்தையே தொழுவார். அப்ப அந்த நியத்து தான் ரெண்டு பேருடைய தொழுகையையும் என்ன செய்யுது, வேறுபடுத்தி காட்டுகின்றது. ஒரே ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு நியத்தில் ஒரு ஆள் சுன்னத்தையும் இன்னொரு ஆள் ஃபர்லையும் என்ன செய்யலாம், தொழ முடியும். இப்படி அந்த நியத்து முக்கியம். இப்படி இந்த தொழுகையுடைய ஷர்த்துகளை நாங்கள் இன்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்களிலே ருக்குன்கள், அதாவது தொழுகையுடைய கட்டாய கடமைகள், அதே போன்று தொழுகையுடைய வாஜிபாத்துகள், தொழுகையுடைய சுன்னத்துகள், ஜமாத் தொழுகையுடைய சட்டங்கள், சஃப்புடைய சட்டங்கள், சுத்ராவுடைய சட்டங்கள் போன்ற இன்னொரென்ன நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கின்றது. அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த பகுதிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த குறுகிய காலத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுடைய தொழுகையை சிறப்பான தொழுகையாக நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹு தாலா எம்மனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.